தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போர்ச்சுகல் வெர்சஸ் உஸ்பெகிஸ்தான் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எங்கடா ரொனால்டோ ஆடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொனால்டோ சூப்பராக ஆடினார். 2 கோல் அருமையாக போட்டு 5-0ன்னு சொல்லி உஸ்பெகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து போர்ச்சுகல் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது, இதை பற்றி நம்ம ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். வணக்கம். சரி, இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து காங்கோ கிட்ட நிஜமாவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பொசிஷனிங் வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் காங்கோ ஈக்குவலாக ஆடி கிட்டத்தட்ட ட்ராவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு போர்ச்சுகல் 5-0ன்னு பண்ணியிருக்காங்க உஸ்பெகிஸ்தான். இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லோவர் ரேங்க் டீமாக இருந்தாலும் இது வந்து அடுத்த மேட்ச்க்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை இது லோவர் ரேங்க் டீம் தான் ஈஸியாக போர்ச்சுகல்னால் வின் பண்ணிடுவாங்க, டஃப்பான ஆப்பனன்னா கண்டிப்பாக திருப்பி பாலைநிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது? ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இல்லை ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 முக்கியமான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் விங்ல வந்து பெட்ரோ லெஃப்ட் போன மேட்ச் வந்து பெட்ரோ நெட்டோ லெஃப்ட் விங் ஆனாரு. இப்போ ரைட் விங் ஆயிட்டாரு. லெஃப்ட் விங் அவரோட பிளேஸ்ல வந்து ஃபெலிக்ஸ் வந்திருந்தாரு. அப்புறம் பெர்னார்டோ சில்வா எடுத்துட்டாரு. நான் பழைய வீடியோஸ் பெர்னார்டோ சில்வா ஸ்டார்டிங்க்கு தேவைப்படாது, என்னோட ஒப்பீனியன் படி தேவைப்படல அப்படிங்கிறது கரெக்டா மாத்திருந்தாங்க. இது பெஞ்ச்ல வந்தார்ல செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் வந்தாரு. அது மேட்ச் டைம் கொஞ்சம் கொடுக்கணும்ட்டா வந்தாரு. அது எப்பவுமே ஸ்பேர் தான், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொனால்டோ என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபுல்லுமே டிஃபென்ஸ் லைன்லேயே நின்று இருக்காரு. கெயின் மாதிரி இறங்கவே கிடையாது. அதை நல்லா அனலைஸ் பண்ணி ரொனால்டோ கிட்ட சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அவர் நல்லா இறங்கி வந்து நிறைய பாஸ் ஆடும்போது மற்ற பிளேயர்ஸ் உள்ள போடும்போது இந்த மேட்ச்ல வந்து ரொனால்டோக்கு டச்சஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதிகமா இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது வந்து ஒவ்வொரு டீம் கூட மாறும். ஸ்பெயின் கூட எடுத்தீங்கன்னா மாறும். ஒரு 70 டச் கிட்ட பண்ணிருந்தாருன்னு நினைக்கிறேன். காங்கோ கிட்ட வெறும் 30 டச்சோ 25 டச்சோ தான் பண்ணிருந்தாரு. ஆமா, அப்ப என்னன்னா அவரோட டச்சஸ் வந்து முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரைக்கரோட மூவ்மெண்ட் பொறுத்தா சென்டர் பேக்ஸோட டிஃபென்சிவ் பொசிஷனிங் மாறும், கன்ஃபியூஷன் ஆகும். அது போக பாத்தீங்கன்னா ஃபீலிக்ஸ் ஒரு ஸ்விஃப்டான பிளேயர். ஓகேவா, நல்ல ஒரு ஸ்பீடா இது கொடுக்க பதிலா இவங்க ரஃபேலியோவே ஆட வச்சிருக்கலாமே. ரஃபேலியோட ஸ்பீடு தேவைதான். ஆனா உஸ்பெகிஸ்தான் மாதிரி டீமுக்கு தேவையில்லை. அவருக்கு ரெஸ்ட் கொடுத்ததே ஓகே தான். செகண்ட் ஹாஃப் வந்து கோல் அடிச்சிட்டாரு. அவங்க 6-0 7-0 போட்டு ஒன்னும் பிரயோஜனம் தேவையில்லை அந்த டீமுக்குன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இல்ல ரஃபேலியோ தேவை. எப்ப தேவைன்னா கவுண்டர் அட்டாக்கிங் பண்ணும்போது தேவை. 2 விங்லயும் ஓடும்போது ரொனால்டோ அப்ப தேவைப்படும். சோ இப்ப அவங்க ஏன் இறக்கலன்ற அவர் வந்துட்டு அவ்வளவு ஒர்க் கொடுக்க வேண்டாம், சரி கம்மி பண்ணிக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல வரட்டும் அவர் மெதுவா அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல ஆக்சுவலா அடுத்த இப்ப வரப்போற மேட்சஸ்க்குமே இதுதான் அந்த 11 வரப்போதா? இல்ல இப்ப என்னன்னா 11 மாத்துவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் போர்ச்சுகல் டீம் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் செட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். சோ ஒரு டோர்னமெண்ட் வரும்போது ஸ்டார்டிங் 11 செட் பண்ணுவாங்க. மேபி முன்னாடி ஆன டோர்னமெண்ட்டுக்கும் இப்போ வரும்போது கண்டிப்பா பிளேயர்ஸ் மாறி இருப்பாங்க. இன்ஜுரி அந்த அர்ஜென்டினாக்குலாம் வந்து செட் பண்ணிட்டாங்க 11 செட் பண்ணிட்டாங்க. ஆனா அர்ஜென்டினா வந்து ஒரே கோச் தான், ஒன்னும் சேஞ்சஸ் பண்ண போன வேர்ல்டு கப் ஜெயிச்சோட இது பிளேயர்ஸை வந்து கரெக்டா எடுத்திருக்காங்க. எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாம திறமையா இருந்தா விளையாடு, மெஸ்ஸியே திறமை இல்லையா எடுத்துருவாங்க, அவ்வளவுதான் அங்க. சோ அந்த அளவுக்கு அங்க குவாலிட்டி இருக்கு. ஆனா போர்ச்சுகல் அப்படி எடுக்கல டீம். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விட்டினியோட ரோல் வந்து பிஎஸ்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும், போர்ச்சுகலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில்வாவோட ரோல் வந்து பிஎஸ்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாரி சிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், போர்ச்சுகலுக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணும். இன்னொன்று 38 மேட்ச், இங்கே 8 மேட்ச். ஸோ இதை புரிஞ்சு அவங்க விளையாடணும். அப்போ என்னன்னா ஸ்டார்டிங் லைனை பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கனாவே பாதி வின் ஆன மாதிரி. ஸ்டார்டிங் லைன் டாக்டிக்ஸ். அப்போ என்னன்னா நேற்று வித்தினியா போடலாம், இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ரூபன் நெவஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இந்த ஆப்ஷன்லாம் பண்ணிருக்கலாம். பட் அவங்க இப்போ வர பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா போர்ச்சுகல் வந்து காங்கோவை டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஃபைனல் ஜெயிச்சு வந்து +4 கோல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. அது போக பாத்தீங்கன்னா அத வந்து இப்ப போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் வரலனா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டிஃபரன்ஸ் இல்ல 3 கோல்ஸ் இப்ப இருக்கு. ஆனா போர்ச்சுகல் வந்து இப்ப செகண்ட்ல தான் இருக்கு. கொலம்பியா 2 மேட்ச் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அவங்க கொலம்பியா கிட்ட ஜெயிச்சா மட்டும் தான் போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகும். வந்து குவார்ட்டர் ஃபைனல் வரைக்குமே ஈஸி ஆகும். ஜெர்மனி இல்லனா அவங்க வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் அப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. கொலம்பியா கூட டிராவ் ஆனாலும் அங்க ஸ்பெயின் கிட்ட அடுத்த 2 ரவுண்ட்ல மாட்டிவாங்க. ஏன்னா ஸ்பெயின் கூட வந்து ஸ்பெயினை ஜெயிச்சாலே அடுத்து ஒரு பெரிய கண்டா வரும். ஃபைனல்ஸ் வர முடியும். இப்ப இல்ல என்ன பிரச்சனைனா மேட்சா இருக்க போகுது. என்ன பிரச்சனைனா அவங்க இன்னும் டீம் செட்டா இருக்கு, இன்னொரு மேட்ச் டைம் ஆகும் போல தெரியுது.
மேபி ரவுண்ட் ஆஃப் 32 அவங்க மேபி யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள கொலம்பியா மேட்ச் வேற வரப்போகுது. சோ வந்துட்டா கொலம்பியா வேற நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலா இவங்க நல்லா விளையாடுறாங்க. ஈக்குவலான சூப்பர் மேட்சா இருக்க போகுதுன்னு தான் எதிர்பார்க்கிறேன். சோ அந்த இடத்துல வந்து போர்ச்சுகல் என்ன ஆடுறாங்கங்கிறது நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவும் ரொனால்டோவோட கொலம்பியா கூட எப்படி ஆடுறாரு? இதே மாதிரி ஆடுறாரா? இல்ல வந்துட்டு அவருக்கு எப்படிப்பட்ட பாஸ் கிடைக்குது? அவர் எப்படி ஃபினிஷ் பண்றாரு? இந்த டைம் ரொம்ப கிளினிக்கலா ஃபினிஷ் பண்ணாரு ரொனால்டோ. எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ரொம்ப காமா விளையாண்டு அருமையா ஃபினிஷ் பண்ணாரு. 2 கோல் சூப்பரா அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து பவர் ஷாட் இது வாலி இது பண்ணாரு. செகண்ட் கோல் பிளேஸ் பண்ணாரு. சோ எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அதே மாதிரி பெர்னாண்டஸோட ரோலும் முக்கியம் இருக்கு. த்ரூ பாஸ் செகண்ட் கோல் போட்டது அருமையான பாஸ் அது. ரொனால்டோவும் நல்ல கிளவரா கரெக்ட்டா அந்த டிஃபெண்டரோட இந்த சைடுக்கு அவருக்கு அவரோட லெஃப்ட் சைடு போனாரு. அவரோட ரைட் லெக் பக்கத்துல போகும். டிஃபெண்டரோட பின்னாடி தெரியாத சைடுக்கு பிளைண்ட் சைடுக்கு ஓடினார். இப்படி ஆக்சுவலா இப்படி ஓடி இருக்கலாம் அவரு. ஆனா இப்படி போயிட்டு இப்படி ஓடினாரு. சோ அதுவுமே நல்லா கிளவரா பண்ணிருக்காரு. நல்லா கிளவரா. இப்போ சோ எல்லாமே இந்த மாதிரி விஷயம் கம்பைன் ஆனா தான் கோல் வரும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து இன்னும் 2 மேட்ச் அந்த ஸ்டார்டிங் 11 அந்த டாக்டிக்ஸ் ஆக்சுவலி ரோபர்டோ மார்டினஸ் ஒரு சூப்பர் டாக்டிஷியன் தான். பெல்ஜியமை வந்து 3rd பிளேஸ் ஜெயிக்க வச்சிருக்காரு. சோ வேர்ல்ட் கப் ஜெயிக்க வைக்கலனாலும் செமிஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போனாலுமே கொண்டு போனதே பெரிய விஷயமாச்சே. பெரிய விஷயம். அது கோல்டன் ஜெனரேஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சோ அப்ப போர்ச்சுகலுக்கும் நல்ல டீம் இருக்கு. அவருக்கு செட் பண்றதுக்கு டைம் எடுத்துப்பாரு. செட் ஆயிருச்சுன்னா வேற லெவல் போயிருவாரு. சோ அவங்க வந்து கரெக்டா இப்ப கொலம்பியா மேல கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க. அதே மாதிரி கொலம்பியாக்கு என்னன்னா இந்த 3 டீமும் ஃபேஸ் பண்ண வேண்டாம். அவங்க டிராப் பண்ணா போதுனால அவங்களும் ஆடுவாங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் மேட்ச் இருக்க போகுது. அப்புறம் வந்து அவுட் சைட் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் வராம பாத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா செனகல் டீம்ல சரி, ஈக்குவடார் டீம்ல சரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அது அவாய்ட் பண்ணிக்கணும். அது வந்தாலும் போர்ச்சுகல் டீம்ல நல்லா காமிக்கல. ஒரு டீமோட ஒற்றுமையா நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா கண்டிப்பா ரொனால்டோ தான் மேன் ஆஃப் மேட்ச். 2 கோல் அடிச்சாரு. டச்சஸும் நிறைய டச் பண்ணாரு. இந்த டீம் வந்து ஷார்ப்பராவும் கொஞ்சம் ஸ்பீடா இருந்த மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சது. அட்டாக்ல கிளினிக்கலா இருந்தாரு. சோ அது வந்து நூனோ மெண்டஸ் வந்துட்டு சூப்பர்பான ஃப்ரீ கிக் அடிச்சாரு. அதுதான் இருக்கறதுலயே ஆக்சுவலா ரொனால்டோ அடிக்கிறாரா இல்ல நூனோ மெண்டஸ் அடிக்கிறாரா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். எல்லாருமே ரொனால்டோ தான் அடிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. நூனோ மெண்டஸ் போட்டு ஏன்னா ஆங்கிள் கரெக்டா இருக்கு. லெஃப்ட் ஃபுட் இருக்கு. பவர்ஃபுல் ஷாட் பாரு. அப்புறம் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்லுவாரு. ஐடியா தான் அந்த இது சொல்லுவாரு. சோ ஓகே. அப்ப இதெல்லாம் டீமா போறாங்க. ஆமா அதே மாதிரி இன்னொரு ஃப்ரீ கிக் ரொனால்டோ அடிக்கிற மாதிரி அடிச்சு முன்னாடி ஓடுவாரு. பாஸ் போடுவாரு. அது வேற லெவல் கோஆர்டினேஷன். அது கோல் ஆயிருச்சுனா ஹேட்ரிக் போட்டு இப்ப போர்ச்சுகல் வேற லெவல்ல போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஐடியா. சூப்பரா வந்துச்சு. நல்லா அதே மாதிரி ஓன் கோல் ஆச்சு இல்லையா? அதுவும் கார்னர்ல இருந்து தான் வந்துச்சு. கார்னர்ல இருந்து வந்ததுதான். அதுவும் செட் பீஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்க. போர்ச்சுகல் எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் லெவலா வந்திருக்காங்க. ரொனால்டோ செட் பீஸ்லாம் வந்து ரீசெண்டா பெருசா அடிக்கல கோல் செட் பீஸ். கோல் போடல. இந்த மாதிரி பண்ணா நல்லது அவங்களுக்கு போர்ச்சுகலுக்கு. செட் பீஸை வேஸ்ட் பண்ணாமே இருப்பாங்க. ஏன்னா ரொனால்டோ கிளினிக்கல அடிக்க மாட்டேன்றாரு. கிளீனா தெரிஞ்சு போச்சு. அவர் பினிஷிங்க்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கு அடுத்து யார் நல்லா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டா பெட்டர். நூனோ மெண்டஸ் நல்லா அடிக்கிறாங்கன்னா அவருக்கே கொடுத்துடலாம் செட் பீஸ். ஆனா முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா டேவிட் ராயா, மேனுவல் நோயர் மாதிரி கோல் கீப்பர்லாம் அந்த ஃப்ரீ கிக்கை விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணும். பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு உஸ்பெகிஸ்தான்ங்கிறது அத கண்டுபிடிச்சாங்க. வேர்ல்ட் கப் வராங்க. போர்ச்சுகல்ல எப்படி ஆடுவாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க டைரக்டா பிட்ச்ல வந்து தான் பாக்குறாங்கன்னு வைங்களேன். அப்படி ஆடும்போது கண்டிப்பா எந்த டீமா இருந்தாலும் கஷ்டம் தான். போர்ச்சுகலோட அப்படி இருந்தாலுமே 2-3 அட்டாக் நல்லா பண்ணாங்க. உஸ்பெகிஸ்தான் ஒரு கோல் அடிச்சாங்க. ஆனா அது கிளியர் ஃபவுல் ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்டா அது வந்து ஃபவுல் ஆகி போனனால அது கோல் கொடுக்கல. ஆனா செம்ம கோல் அது. லாங் ஷாட் அடிச்சாரு. சூப்பரா டாப் கார்னர்ல சூப்பரா அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அதுவும் இல்லாம உஸ்பெகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க டிஃபென்சிவா ஆட கிடையாது. ஃபுல் அட்டாக்கிங் மோட்ல தான் ஆடுனாங்க. இது என்னன்னா குரோசாவா மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு கோல் வந்துருச்சுனா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபா விளையாண்டு இது பண்ணிட்டாங்கன்னா கோல் டிஃபரன்ஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணி கவுண்டர் அட்டாக்கிங் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்பயுமே வந்து எல்லாரும் ஃப்ரண்ட்ல ஓடி வந்து போர்ச்சுகல் கிட்டே அவங்க கவுண்டர் அட்டாக்கிங் செமையா இருக்கும். எல்லாம் பேஸ் அதிகம் அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலுமே தைரியமா ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அது வந்து போர்ச்சுகல்ட்ட எல்லாம் யாரு எந்த பெரிய டீம் கிட்டே எடுபடாதுன்னு வைங்களேன். அது ரொம்ப சேஃபா ஒரு கொராக்கோ மாதிரியோ இல்ல வந்து கேப்பர்டே மாதிரியோ சேஃபா ஆடி இருந்தா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கோலை குறைச்சிருக்கலாம். ஏன்னா கோல் டிஃபரன்ஸ் இப்ப அவங்க அடுத்த மேட்ச் வந்து காங்கோ மேல ஜெயிச்சாலும் 3 பாயிண்ட்ஸ் தான் வரும். கோல் டிஃபரன்ஸால எலிமினேட் ஆயிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி காங்கோ தான் அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. இவங்க இந்த வேர்ல்ட் கப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அவங்களும் நல்லா ட்ரை பண்ணாங்க. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும், பாசிங் கானியே. ஆமா அந்த அட்டாக்ல வரும்போது பாசிங் கரெக்டா இல்ல.
அது ஒரு விஷயம். ட்ரிபிளிங்லாம் நல்லா பண்றாங்க. பொசிஷனிங்கும் தப்பு, பொசிஷனிங் தப்பு. பொசிஷனிங் தப்பு. பட் குயிக்கா இருக்காங்க பிளேயர்ஸ் அவங்க குயிக்கா டீம்லயும். இருக்காங்க. ஸ்பீட் இருக்கு. ஆமா, ஸ்பீட் இருக்கு. ஏசியன் கப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல 3-0 4-0 அது வேற. பட் பெரிய பெரிய டீமுக்கு ஏசியன் குவாலிஃபைஸ்ல கத்தாரு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா உஸ்பெகிஸ்தான் ரொம்ப நல்லா ஆடும் நிஜமா. ஈரான் மேல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஈரான் மேல தான் ஜெயிச்சிருக்காங்க ஏசியன் ஆமா. குவாலிஃபை. இது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. உஸ்பெகிஸ்தானடா இவ்ளோ அட்டாக் பண்றாங்களே, இத்தனை 3 கோல் விழுந்துருச்சு. அப்பயும் அட்டாக் பண்ணி தான் விளையாடுறாங்க. ஆனா அவரோட கோச் யாருன்னு பார்த்தா கெனவாரோ. இத்தாலியோட பெஸ்ட் டிஃபெண்டர் அவர்தான். சோ அவர் கோச்சா இருக்கும்போது கண்டிப்பா அந்த டீமை மேல கொண்டு வந்ததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால கண்டிப்பா எப்படி வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தைரியத்துல பண்ணுனாங்க. இப்ப இது மூலமா என்னன்னா ஏசியன் கப்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். சரி நம்ம எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இது மூலியமா அடுத்தடுத்த மேட்சஸ்ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ போர்ச்சுகல் வந்து கிளினிக்கலா பினிஷ் பண்ணாங்க. ஃபாஸ்டர் அட்டாக்கிங் பிளே இருந்தது. செட் பீஸ் குவாலிட்டி சூப்பர். டிஃபென்சிவ் கண்ட்ரோல் அருமையா வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 2-3 சான்ஸ் வந்து உஸ்பெகிஸ்தான் எடுத்தாங்க. மேபி கோல் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. சோ இது எல்லாமே வந்து போர்ச்சுகல் 9 out of 10 கண்டிப்பா கொடுக்கலாம். உஸ்பெகிஸ்தான் ஓகே இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்ல கண்டிப்பா நம்ம பெருசா அவங்கள இது பண்ண முடியாது, தோத்து போயிருவாங்கன்றது தெரியும். மேபி அடுத்த வேர்ல்டு கப் வரும்போது இன்னும் அவங்க மெச்சூர்டா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுல வந்து ஏதாவது விஷயம் நம்ம கவர் பண்ணலையா? இல்ல எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாமே மேஜரா பண்ணியாச்சு. சோ நூனோ மெண்டஸ், ரூபன் டியாஸ் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாரு. சோ போர்ச்சுகல் வந்து ஒரு நல்ல ஷேப்ல இருக்க மாதிரி தெரியுது. பட் உஸ்பெகிஸ்தான்ங்கிறத வச்சுட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது. அடுத்து கொலம்பியா ஒரு பெரிய மேட்ச் வரப்போகுது. அதுல எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மேட்சோட ரிவ்யூ ப்ரிவ்யூ ரெண்டுமே நம்ம சேனல்ல போடுவோம். சோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோக்கு இணைந்திருங்கள். Until then, bye from Kapil Murugesh and Gautam.